விஷ்ணு விஷால் சாரோட இன்டர்வியூ நிறைய பேர் ரீசென்ட் டைம்ல பார்த்திருப்பீங்க. அந்த இன்டர்வியூல அவர் சொன்ன நிறைய விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் ராட்சசன் எனக்கு வந்து 12 படம் கிட்ட டிராப் ஆனுச்சு. நிறைய இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்கிறவங்களே எனக்கு எந்த விதமான ஹெல்ப்பும் பண்ணது கிடையாது. அப்படின்னு நிறைய விஷயம் சொல்லிருப்பாங்க. அந்த வீடியோ கீழ கமெண்ட்ஸ் அவருக்கு அகைன்ஸ்டாவும் சில கமெண்ட்ஸ்லாம் வந்துச்சு. ஆனா ஒரு விஷயத்த யோசிச்சு பார்த்தா, அவர் குடுத்த நிறைய நல்ல படங்களுக்கு அவர் இண்டஸ்ட்ரியில இருக்க வேண்டிய இடம் இதுதானா? அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் எனக்கு வந்துச்சு. என்னோட பெர்சனல் தாட் தான். ஒரு 2009 அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா, வெண்ணிலா கபடிக்குழுன்னு ஒரு படம். அந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு தெரியாது. அந்த படத்தோட ஆர்டிஸ்ட் யாருன்னு தெரியாது. எதுவுமே தெரியாம ஒரு படம் ரிலீஸ் ஆனுச்சு. ரிலீஸ் ஆகி அந்த படம் பயங்கர ஹிட். அந்த படத்துல வந்து அவங்க கபடி மேட்ச் காட்டுற விதமா இருக்கட்டும், அந்த வில்லேஜா இருக்கட்டும், அதுக்குள்ள நடக்கிற அந்த கோவில் திருவிழாலாம் ஒரு காமெடி வரும். அதுவா இருக்கட்டும், அந்த பரோட்டா காமெடியா இருக்கட்டும், அந்த கிளைமாக்ஸ் வந்து அன்எக்ஸ்பெக்டட் கிளைமாக்ஸா இருக்கட்டும், எல்லாமே வந்து பயங்கரமா இருந்துச்சு. அந்த டைம்ல வந்து அந்த படம் ரிலீஸ் ஆகி, அந்த வருஷத்துல ரிலீஸ் ஆன நல்ல படங்கள்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்னு சொல்லிட்டு அந்த படத்தை வந்து பேசப்பட்டுச்சு. ஆஃப்டர் வெண்ணிலா கபடிக்குழுக்கு அப்புறம் என்னன்னு சொல்லிட்டு பாக்குறப்போ, பலே பாண்டியா, துரோகின்னு சொல்லிட்டு 2 படம் வந்துச்சு. உண்மையாவே அந்த டைம்ல அந்த படத்தை பார்த்தேன். இப்போ 2 படமே அப்ப ஆவரேஜா தான் போணுச்சு. பர்சனலா எனக்கு அந்த படம் வந்து ரொம்ப மோசமாலாம் இல்ல. எனக்கு அந்த வயசுல அந்த படம் பிடிச்சிருந்துச்சு. குள்ளநரி கூட்டம்னு சொல்லிட்டு ஒரு படம். பொதுவா நம்ம எல்லாரும் நம்மளோட வாழ்ந்த காலகட்டத்தை யோசிக்கிறப்போ, அந்தந்த டைமுக்கு ஏத்த மாதிரி அங்க அந்த அந்த வருஷத்துல நடந்த விஷயத்தை ஒண்ணு யோசிச்சு ஞாபகம் வச்சுப்போம். இல்ல அந்த வருஷத்துல நம்ம பார்த்த படங்களை வச்சு ஞாபகம் வச்சுப்போம். அப்படி எனக்கு 2011 வந்து குள்ளநரி கூட்டம் படம் வந்து நல்லாவே ஞாபகம் இருக்கு. ஏன்னா அந்த டைம்ல வந்து இந்த திருட்டு விசி டிவிடி எல்லாம் அதிகமா வந்த டைம். சோ அப்ப அந்த படத்தோட சிடி வாங்கி நான் ரிப்பீட்ல அதிகமா பார்த்துட்டு இருந்ததெல்லாம் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. உண்மையாவே நீர்ப்பறவை, ஜீவா, முண்டாசுப்பட்டி, இன்டர்நேட் நாளை, வேலன் வந்துட்டா வெள்ளக்காரன். இப்ப நான் சொன்ன இந்த லிஸ்ட் இருக்கு இல்லையா, இந்த லிஸ்ட்ல இருக்க எல்லா படமும் கிளியர் ஹிட். பொதுவா நம்ம இண்டஸ்ட்ரியில வந்து ஒரு ஆக்டருக்கு 2 படம் தொடர்ந்து ஹிட் ஆயிட்டாலே நம்ம வந்து அவரை வந்து பயங்கரமா பேசுறது, அவர் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போயிட்டாரு, பெரிய ஆக்டர் ஆயிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி. இப்ப நான் அந்த சொன்ன லிஸ்ட் வந்து இடையில வேற எந்த படமும் வரல. இதே ஆர்டர்ல அந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த ஒரு படமும் ஒரு ஜானர்ல இருக்கும். நீங்க வேணா யோசிச்சு பாருங்க. முண்டாசுப்பட்டி மாதிரி ஜீவா இருக்காது, ஜீவா மாதிரி இன்டர்நெட் நாளை இருக்காது, இன்டர்நெட் நாளை மாதிரி வேலன் வந்துட்டா வெள்ளக்காரன் இருக்காது. மாவீரன் கிட்டு கதாநாயகன். மாவீரன் கிட்டு ஏன் ஓடல அப்படிங்கிறது எனக்கு இப்போ வரைக்குமே ஒரு கொஸ்டின் மார்க்கா இருந்துச்சு. அந்த படம் வந்து ஒரு ரியல் இன்சிடென்ட்டோ ஆர் ஒரு ரியல் பர்சனோடைய இன்ஸ்பிரேஷன்ல எடுக்கப்பட்ட படம் நினைக்கிறேன். அந்த படம் நான் பயங்கரமா ஓடுன்னு நினைச்சேன். பட் அந்த படம் சரியா போகல. சரி, ஓகே, இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி பாக்குறப்போ ராட்சசன் சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சு. பொதுவா நம்ம இண்டஸ்ட்ரியில வந்து ஒரு ஆக்ஷன் படம்னா ஆக்ஷன்ல இதான்ப்பா ஒரு பெஸ்ட் படம், லவ் படம்னா லவ்ல இது ஒரு பெஸ்ட் படம் சொல்ற மாதிரி, சைக்கோ த்ரில்லர் அப்படின்னு நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரி சொன்னாலே நம்ம எல்லாரும் மைண்டுக்குமே டக் 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 ஞாபகம் வருது ராட்சசன். 2018 அந்த டைம்ல வந்து ஒரு 4 படத்தை வந்து பயங்கரமா பேசிட்டு இருந்தாங்க. அதுல ராட்சசன், வடசென்னை, பரியரும் பெருமாள், 96 அந்த ஒரு வருஷம் ஃபுல்லா இந்த 4 படங்கள்ல ராட்சசனும் கூடவே இருந்துச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த படம் அந்த டைம்ல ஹிட். இதுக்கப்புறம் அவர் என்ன அப்படின்னு சொல்லி பாக்குறப்போ அங்கதான் நமக்கு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். சோ அவர் சொன்ன இன்டர்வியூல வந்து ஆஃப்டர் ராட்சசன் அவருக்கு வந்து 12 படம் கிட்ட, நம்பர் கரெக்டா தெரியல, பட் அத்தனை படங்கள் கிட்ட டிராப் ஆனிச்சான். சோ அதுக்கப்புறமா அவருக்கு படங்கள் வந்துச்சு. காடன்னு ஒரு படம் வந்துச்சு, இப்ப கட்டகுஸ்தி 2 வரைக்கும் வந்துருச்சு. இப்ப நான் சொன்ன லிஸ்ட்ல அவருக்கு வந்து தோல்வி படங்களே இல்லையா கேட்டா டெஃபினட்டா இருக்கு. பட் விஷ்ணு விஷால் சார் படங்கள்ல உங்களுக்கு என்ன பிடிக்கும் கேட்டா, நம்ம எல்லாம் டக்கு டக்குன்னு ஜீவா பிடிக்கும், இன்டர்நெட் நாளை பிடிக்கும், ராட்சசன் பிடிக்கும், வெண்ணிலா கபடிக்குழு பிடிக்கும், குள்ளநரி கூட்டம் பிடிக்கும், நீர்ப்பறவை பிடிக்கும்னு கடன்னு நம்மளால சொல்ல முடியும். ஏன்னா அவர் தோல்வி படங்களை விட அவரோட நல்லா போன படங்கள் வந்து நமக்கு அவ்வளவு நல்ல ஞாபகம் இருக்கு. சோ ஒரு ஜானர்ல ஒரு படத்தை கொடுத்து அந்த படங்கள் ஹிட் ஆகியுமே இண்டஸ்ட்ரிக்குள்ள அவர் ஒரு அண்டர் ரேட்டரா இருக்காரோன்னு எனக்கு தோணுது. பொதுவா நம்ம அண்டர் ரேட்டர்னா என்ன சொல்லுவோம்னா, இவரை வந்து பாதி பேருக்கு தெரியும், இவரை பாதி பேருக்கு தெரியாது. பட் அவர் பண்ண ஒர்க் எல்லாம் நல்ல ஒர்க்கு, இன்னும் நல்லா தெரிஞ்சா நல்லா இருப்பாருன்னு சொல்லிட்டு ஒரு அண்டர் ரேட்டர்னு சொல்லுவோம். ஆனா விஷ்ணு விஷால் சாரை பொறுத்த வரைக்கும் இண்டஸ்ட்ரியில, தமிழ் இண்டஸ்ட்ரியில அவர் எல்லாருக்குமே நல்லா தெரியும். பட் நல்லா தெரிஞ்சுமே ஒருத்தரால அண்டர் ரேட்டரா இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டா, எனக்கு அது விஷ்ணு விஷால் சாரோ அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பர்சனல் கருத்து. உங்களுக்குமே விஷ்ணு விஷால் சார் வந்து இவ்வளவு நல்ல படங்கள் கொடுத்துமே ஒரு அண்டர் ரேட்டட் ஆக்டரா இருக்காருன்னு தோணுச்சுன்னா உங்களோட கருத்தை வந்து கமெண்ட்ல சொல்லுங்க.